2026 மீனராசிக்கான திருமண பிராப்தங்கள் எப்படி இருக்குது? ஜென்ம சனியில் இருக்கிறாங்க மீனராசிக்காரங்க. ஸோ ரொம்ப நாளாக அலைன்ஸ்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோம், செட் ஆகலை. ஜென்ம சனி வேறு நடக்குதுங்களே, கல்யாணம் பண்ணலாமா அப்படின்னு பயம் வந்து எல்லாருக்குமே இருக்குது. பொதுவாகவே ஜென்ம சனி அஷ்டம சனினா கல்யாணம் பண்ணலாமா, குழந்தை பிறகுமாலாம் பயந்துக்கிறாங்க. இயற்கையான விஷயத்த ஜென்ம சனி நிச்சயமாக தடுக்க மாட்டார். ஸோ அப்போ எனக்கு கல்யாணங்கிறது நடக்குமா? கண்டிப்பாக நடக்கும். ஆனால் என்ன பண்ணணும்னா, நம்ம அடிக்கடி சொல்கிறது கட்ட பொருத்தம் பார்த்து ஜாதகத்தை மேட்ச் பண்ணிக்கணும். எக்காரணம் கொண்டு பொண்ணை பிடிச்சிருக்கு, பையனை பிடிச்சிருக்கு, இந்த மாதிரி தான் நான் ஒரு பொண்ணை எக்ஸ்பெக்ட் பண்ணேன் ஏன்னா இவங்களுக்கு வந்து நிறைய கற்பனை சக்திலாம். ஒரு படத்தை பார்த்தாங்கன்னா இந்த ஹீரோ மாதிரியே எனக்கு மாப்பிள்ளை வேணும்னு அந்த பொண்ணுக்கு ஒரு ஆசை இருக்கும். ஹீரோயின் மெட்டீரியல் மாதிரியே ஒரு பொண்ணு வேணும்னு பையனுக்கும் ஆசை இருக்கும். பொண்ணு கிடைச்சா போதுண்டாங்கிற நிலைமையிலையுமே சில பேர் இருக்க தான் செய்கிறாங்க இப்போ இந்த ஜென்ம சனி தாக்கத்தினால. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் எந்த ஒரு விஷயத்துக்கும் காம்ப்ரமைஸ் ஆகாமல் ஜாதகத்தை கரெக்டாக மேட்ச் பண்ணிக்கிட்டு அவங்களும் சைக்கலாஜிக்கலாக நமக்கு மேட்ச் ஆகுறாங்களாங்கிறது நமக்குன்னு ஒரு இன்னர் கான்ஷியஸ்னஸ்ன்னு இருக்குது. என்ன ஆஸ்ட்ராலஜி நமக்கு ஹெல்ப் பண்ணாலும் நம்மளுடைய சுய அறிவு அப்படிங்கிறது இருக்குது, சுய உணர்வுன்னு ஒன்று இருக்குது. ஒருத்தர் நமக்கு மேட்ச் ஆவாங்களா ஆக மாட்டாங்களான்னு நமக்கு கண்டிப்பாக ஐடென்டிஃபை பண்ண தெரியும். அங்கே நம்ம கோட்டை விடுறோன்னா கிரகங்கள் அங்கே வேலை செய்யுதுன்னு அர்த்தம். ஸோ அப்போ நம்ம கொஞ்சம் கான்ஷியஸாக பார்ட்னரை சூஸ் பண்ணணும், பேசி பார்க்கணும். வாழ்க்கைக்கு ஒத்து வருவாரா அப்படிங்கிறத பார்த்து நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறதுங்கிறது ரொம்ப நல்லது.